ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரைன் டாட் ரியாக்ட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வராங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கேக்குன்னு தப்பா வச்சுக்கிறாதீங்க. கை பிறவில இருந்தே இல்லையா இல்ல வேற எதுவும்? அது ஒண்ணு இல்ல தம்பி, நான் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் புருஷன் இருந்திருக்கான். அந்த மூதை சொல்லவே இல்ல. அவன் எடுத்து ஒரே கூட போட்டான். நானும் கையில இறக்கப்பட்டேன். சரியான திருட்டடி மனநாவல இருந்துங்க. அது சரி, இப்ப எங்க போற? புதுசா ஒரு ஆஃபர் மாட்டிருக்கு, அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். கையில கப்ளிங் படுத்துறானப்பா. சரி, நம்மளும் எங்கேயாவது ஏறி குதிப்போம். தம்பி வணக்கம் தம்பி. இதுக்கெல்லாம் போய் கவலைப்படலாமா தம்பி? நான் உங்களுக்கு கழுவி விடுறேன், நீங்க எனக்கு கழுவி விடுங்க. அவன் சொன்னது கரெக்ட் தான். கை போனாலும் கப்ளிங் போடுறது. என்னடா அதுக்கு கப்ளிங்? அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் அடிக்குவா. அந்த லாரி எப்படி போக சொல்லு. ஐயா, நம்ம ரைஸ் மில்க்கு வர வண்டிக்கெல்லாம் ரிவர்ஸ் பார்த்து கால் கட்டுங்களா ஐயா? ஆமா, பசங்க 2 பேர் வந்துக்கிறாங்க. ரிவர்ஸ் போறதுனால ஐயா வேலைக்கு எடுப்பான். தங்கமான பசங்க. சரி வர சொல்லு. நான் வேலைக்கு புதுசா? டேய் வாடா, கை கட்டு. ஐயா பசங்க ஐயா தான் சூப்பரா இருக்கிறது. உங்க பேர் என்னப்பா? ராமலிங்க ஐயா. சோமலிங்க ஐயா. சரி, வண்டியில கரெக்டாக பேச பார்ப்பீங்களா? பாப்பங்க ஐயா. சரியா, வேலை போட்டு கொடுத்துரு. சரிங்கய்யா. டேய், உனக்கு அந்த 2 லாரி, உனக்கு இந்த 2 லாரி. டேய், ஒழுங்கா வேலை பார்த்தீங்கன்னா அவனை ஈஸியாக ஏமாற்றி இன்சென்டிவ்ல இருந்து தீபாவளி போனஸ் வரைக்கும் எல்லாமே வாங்கி தரேன் உங்களுக்கு, புரியுதா? சரி வா, டீ சாப்பிடலாம் நம்ம. தம்பிங்களா, கீழே 200 ரூபாய் இருந்தது, நீங்க யாராச்சும் தவறு விட்டீங்களாப்பா? ஆமா, எந்த நான் தான் எந்தப்பா என் பையன்ல இருந்து கீழே வந்து ஐயா எந்துங்க ஐயா. பா நான்ப்பா பச்சையா போய் சொல்றேன். கீழே இருந்தது ஒரு 200 ரூபாய் நோட்டா இல்ல 2 100 ரூபாய் நோட்டா? கேட்டான் பாரு. ஐயா ஒரு 200 நோட்டு ஐயா. ஐயா 2 100 ரூபாய் நோட்டுங்க ஐயா. கீழே இருந்தது 4 50 ரூபாய் நோட்டு. சுந்தர்லிங்கம் ஐயா அமுச்சு விட்டுருப்பா. ஓ, 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வேலையை விட்டுச்சுங்க ஐயா. அந்த 450 நான் தான் வரும்போது ஜோபி போன் எடுக்கும்போது கீழே விட்டுருக்கியா? சுந்தர்லிங்கம், அந்த 450 கீழே இல்லப்பா, என் பாயில தான் இருந்தது. நீ அவனுக்கு கூட போயிடு. அட பாயிலா. 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மொத்த பேருக்கும் போச்சு. 3 பேருக்கும் வேலை போச்சு. அவனுக்கு நேரம் சரியில்லை, அவனுங்களை கூட்டு வந்தான்ல. 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டானடா. எந்துங்கயா? ஐயோ, 30 மினிட்ஸ்க்குள்ள எப்படியா இந்த ஒர்க்கை முடிச்சிடணும், இல்லாட்டி வேலையே போயிடும். ஹரிஷே சாப்பிட வாடா. ஒரு நேரம் ஆகட்டுமா? டேய், நான் வேலையை முடிச்சு தூங்குவேன்டா. எனக்கு வேலை இருக்குமா? டேய் சாப்பிட வாடா. காலையில இருந்து கஷ்டப்பட்டு 4 மணி நேரமா நின்னு சமைச்சிருக்கேன். வாயேன். மா இருமா வரேன். இந்த காலத்து பசங்களுக்குலாம் லேப்டாப் தான் முக்கியம், அம்மாலாம் இல்ல. மா இது முடிக்கலன்னா வேலையே போயிடுமா, கொஞ்ச நேரம் இரு வரேன். ஹரிஷே முடிஞ்சுதா? வாடா சாப்பிடலாமா? சாப்பாடே ஆறிடுச்சு. ஹரிஷே வாடா. நீ வரவே தேவையில்ல, அம்மா இல்லாதப்பதான் உனக்கு அம்மா சமையலை பத்தி தெரியும். எப்பா நீ வேலையே போனாலும் பரவாயில்ல, வா சாப்பிடலாம். வந்துட்டியா? சரி 10 நிமிஷம் இரு, அம்மா படப்படன்னு சமைச்சிடுறேன். சமைக்கவே இல்லையா? அதுக்கு எதுக்குடா அவ்வளோ டார்ச்சர் பண்ணி பாவம் அடியா கடவுளே. ஹெல்ப் மீ கார்டு சீரம் போடு. சூப்பரா குளிக்கிறான். மூச்சு திணற வைக்கிறான். சத்தியமா சொல்றேன், செம்ம டென்ஷன். போனா உள்ள ஸ்கூல் சேர்த்ததானே ஆஸ்மா சாந்தி அடையேன். சத்தியமா சொல்றேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணு. 1 மணி நேரம் குளிச்சுக்கிறேன் நானு. எத்தனை வாட்டி சோப் போடுவாங்க? புது சோப்பு பாதியா இருக்குறா.
எத்தனை சீக்கடா போடுவேன்? ஏன்டா என் தாக்கா கத்து கொட்டிக்கிற முதுகு சரி போறியா? சரி முதுகு சொல்லி விட்டு போ. சீக்கிரம் சொரிஞ்சிட்டு போடா. எரியுதுடா டேய். என்னப்பா ரொம்ப எரியுது? என்ன கையில ரத்தம் ரத்தமா? கை வேற எட்ட மாட்டுது. அப்படிக்கேத்த குழந்தை வச்சு செய்த அவங்க அப்பாவை சொரிஞ்சு முதல்ல அவ்வளவு ரத்தத்தை எடுத்துன்னு போயிட்டாண்டா கையில வேம்பியர் மாதிரி. கடவுளே. வருதுப்பா சாணிய. அதான் வந்தியா? பஸ்ல இது போல நாங்க அந்த முனையில இது பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. ஆமாம்மா, அங்கே சுற்றிட்டு தான் வந்தேன், அங்கே ஆட்டோவில் ஏறி. சரிதா போயிட்டு ஒரு 1/2 கிலோ பருப்பு போட்ட வேண்டியது. அம்மா, இப்போ தானம்மா நான் வந்த வேலைக்கு போயிட்டு ஏமா என்ன உயிரை வாங்குறீங்க? ஏன் கத்துற இன்னும் 2 கூட்டு கேட்கணுமா உங்க சத்தம்? நீ சும்மா தானே இருக்குது உட்காந்துட்டு, அதை போக சொல்ல வேண்டியதானே? ஏய் உன்னை போக சொன்னாங்க உன்னை போக சொல்ல நீ போ. ஏய், கை நீட்டாத நல்லா மேக்கப் போட்டு சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க நீ. ஏய் நான் மேக்கப் போட்டு நீ எதனா பண்ணுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன? அடிச்சுக்கோங்க 2 பேரும் நானும் சுத்தறேன் நிம்மதியா இருக்கலாம். ஒரு கடைக்கு போறதுக்கு அவ்வளவு அழுவுறீங்க 2 பேரும். நான் ஒரு ஆம்பளை பையனை பெற்றிருந்தேன்னா அது நேரத்துக்கு எனக்கு ஓடி போயிட்டு வந்திருக்கோம். ராஜான்னு கூப்பிட்டு இருந்தேன்னா எனக்கு தெரியாது. நான் போல நீ அதை வேணா அனுப்பு. உனக்கு என்கிட்ட எப்படி வர? இந்த வேலை போக சொன்னாங்க, நீ போய் உங்க பொண்ணு கடைக்கு போக சொன்னா. ஏய் உன்னை சொன்னா இப்ப உன்னை சொன்னா உன்னை கை கட்டி பேசினா இப்போ உன்னை கை கட்டி பேசினா 200 ரூபா இருக்கு. நீ பருப்பு வேணா வாங்குனீங்கன்னா ஒரு 90 ரூபாய் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். மீதி எவ்வளவு இருக்குதோ எடுத்துக்கோங்க. 2 பேர்ல யாராவது ஒரு ஆள். ஐயோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. சூப்பர்பா செமையா வச்சு பண்றாப்ல. பயங்கரமா அப்சர்வ் பண்றான் பாரு எல்லா விஷயத்தையும். ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. தம்பி, நைட்டு ரேவதி கூட தானே தூங்கினேன். காலை வரணும் சொல்லிட்டு வர மாட்டியா? அவன் என்ன போச்சு கத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு போனா காலை வரணும் சொல்லிட்டு வா. எனக்கு ரைடு நான் போயிட்டு வரேன். எதுக்கு முறைக்கிறான்? யாரா ரேவதி? உன் கூட நைட் ஸ்டே பண்ணிருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்ல. பொடி லூசு. யாரடா லூஸ் மாதிரி பேசுறா? அவன் ஏன் முன்னாடி தானே சொல்லிட்டு போறான். ரேவதி அவங்க பாட்டிடி பாத்துக்கிட்டு யாரும் இல்ல தூங்க சொன்னா. சாரி அவசரப்பட்டு அடிச்சிட்டியாமா? ஏய், வீட்டுக்கு வா, பிரியா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி வரண்டா போடா. பாக்க போக மாட்டாளாமாடா? டேய் வரண்டா போடா. என்ன கருமண்டா அது? இது பிரியா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தா, அத உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ரொம்ப முக்கியம் போடா. ஓடு. இப்ப என்ன சொல்ல போற? பிரியா என்ன உன்னோட பாட்டியா? என் பாட்டி இல்லடி, எங்க அக்கா பொண்ணு. இவளோட குழந்தைரி. ஏ கார்த்தி, உனக்கு என்னயா? குஷ்பு ஆண்டி கட்டல நீ தான் வச்சாமே. ஒரு சேம் இருக்குடா, உனக்கு கூப்பிட்டு வா. பெரிய பலி. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணுமா? ஷில்ப்ரா யூடியூப் சேனல்ல டெலிவரி கதைன்னு சர்ச் பண்ணி பாருங்க. கார்த்தி சரியான பிளே பாயா ரொம்ப போல் இருக்கு. கார்த்தி பேர்ல தான்ப்பா எல்லாமே வருது. கார்த்தி. எத்தனை ஆயிடுச்சுடாப்பா? லைனா வாங்கிட்டு வரானுங்க. அங்க வரு மறைச்சு சாப்பிடுறதுக்காக என்னெல்லாம் பண்றானுங்கப்பா. பேபி, நம்ம லவ் பண்ணது என்ன வீட்டுல மாட்டுச்சு கட்டியா? ஏன்னா அப்பா அதுண்டு எவனோ கவர்மெண்ட் உத்தியோகத்துல உள்ளவனுக்கு தான் என்ன கெட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு நீ இல்லாத ஜீவிச்ச வைக்காது. நீ இப்பளே வா, நம்ம 2 பேரும் அடிப்போம்.
ஓடி போலாண்ணா உசாராயிட்டான். என்னோண்டு ஓட நோக்கு அது ஏன்னோ வாட்ட போட்டியில ஓட பயங்கர பேடியா இருக்கு. நீ வேணா உனக்கு ஒப்பன வெளி அவனுக்கு 2 ரூபாய்க்கு தேன் மிட்டாய் வேண்டி கொடுத்தோண்டே நம்ம பேசலாம். 2 ரூபாய்க்கு தேன் மிட்டாய். நீ இப்ப மட்டும் வரல இங்க என்ன உயிரோடு பார்க்க முடியாது. நான் சத்து நீ பொறுமை எடுத்து நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். நீ ஒன்னும் காட்சி கூட்டிடாதன. இப்ப வர கட் பண்ணா. கவனமாக இருங்கள். காவல்துறை சொந்தம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களிலிருந்து வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். கவனமாக இருங்கள். கவனமாக இருங்கள். கவனமாக இருங்கள். கவனமாக இருங்கள். கவனமாக இருங்கள். கவனமாக இருங்கள். நான் இருக்க நான் சத்தனு பாக்க விழிச்சியே. இல்ல நான் அப்படி இல்லண்ணே. டேய் நான் உடனே விழிச்சோம்னா 1.5 மணி நேரமா1.5 பக்கத்து பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? இஞ்ச ஊத்தி சாவக்கு நிலைமையில இருக்கேன். நீ 1.5 மணிக்கு ஒருத்தன்ட்ட கடலை விட்டு வந்துருக்க. அவனோட வேதனை கடலை போட்டானா? போலாமாடா? நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நம்ம வெளியே போலான்னு சொன்ன. போலாம் தான் சொன்னேன், பட் கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரியா? நம்ம தானே வெளியே போலான்னு சொன்னேன் தான். யார் இல்லைன்னு சொன்னா? ஒரு 5 நிமிஷம் இருடா, போயிட்டு வந்துடுறேன். சும்மா நம்ம 2 பேரும் வெளியே போலான்னு சொன்னேன்டா. இசுக்கு போலாம் போலாம் போலாம். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? என்னது இது கருப்பு கலர்ல? போய் மாத்திட்டா போ. அப்போ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? இல்ல பழைய ட்ரெஸ் சூப்பரா இருந்துச்சு. நீ அதே மாத்தின அதே மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே தேங்க் யூ. என் கூட நடக்க மாட்டியா? படிக்கட்டுல தான் நடந்துற. வேகமா நடந்து வா. என் கூட நடந்து வான்னு சொன்னேன்டா. என் இசுக்கு இசுக்கு. நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. ஹலோ சொல்லுடி. ஏன்டா கால் வெயிட்டிங்ல போகுது? நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீ எதிரில நிக்கிற. நீ கண்ணை மூடவே வேணாம், நான் வந்துட்டேன். மாப்பிள்ள மணி அந்த வாய்ஸடா இல்லட்டு மணி. உங்க ஸ்கூல் நினைவுல குரூப் போட்டோ வச்சிருந்திருக்கேன். என் குரூப் போட்டோ என்கிட்ட இருக்கிற மாதிரி யார்ட்டுமே இருக்காது. குரூப் போட்டோ +2 குரூப் போட்டோ எடுக்க போறாங்கன்னா எல்லாம் காலை பார்த்தோன்னா பவுடு கோகுல் சாண்டா எல்லாம் அடிச்சு கர்ச்சீஃப்ல வேற கொஞ்சம் பாக்கெட்ல வச்சுப்போம். எடுத்து அப்பப்போ ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா நம்ம அந்த நேரத்துல கேர்ள்ஸ் எல்லாம் எப்படியும் நல்லா இருப்பாங்க, நம்ம எப்படி இழுத்த குறைந்த மாதிரி இருப்போம். எடுத்து பவுடர்லாம் அடிச்சு ரெடியா இருக்கும். குரூப் போட்டோவுக்கு எவரிபடி பி ரெடினா கிளாஸ் ஃபுல்லாக ரெடியா இருக்கு. பார்த்தா ஒருத்தரே கூப்பிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் கியூ காம்னாங்க, செகண்ட்னாங்க, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கோம். எல்லாம் தனித்தனியாக போகிறோம். கடைசியில் பார்த்தா இந்த கல்லறையில் தோற்றம் மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு ஆளுக்கு மூஞ்சி குரூப்பாக கும்பலாக வச்சு நடுவில் ஸ்கூல் மீட்டிங் ஆடம் பாயிங்களா. இதுக்கு பார்த்தோன்னா இருந்தாலும் சிட் டவுன் அப், நான் தனியாக தான் வரப்போறேன். நீ எப்படி வேணா எடுத்து போட்டுருக்கோம். இதுக்கு 65 ரூபா. ஸ்கூல் லைஃப்லயே 12ஆம் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் எங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குரூப் போட்டோ தான். அது குரூப் இல்ல, நாங்களாம் டுகெதர் செப்பரேட்லி. எங்க போட்டோ தான் சர்க்கிள்ல போட்டாங்க. பார்த்தா எந்த போட்டோக்கு நடுவில் எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சரோட போட்டோவும் சர்க்கிள்ல கலகிட்டாங்க. கீழே அப்படியே எடுத்த மார்க்க போட்டுருந்தா கரெக்டா இருந்திருக்கும். பேனர் ஒண்ணு வச்சுட்டு இருக்கலாம். அதுதான் பேனர் தான் இருக்காங்க போட்டோ. ஐயோ கடவுளே. பக்திக்கே புது புது அர்த்தம் சார். இவங்க எந்த புராணம் அதெல்லாம் உட்காந்து படிக்கிறது இல்ல, சீரியலோட சரி. பக்திக்கு புது புது அர்த்தம். அன்னைக்கு கோயிலுக்கு என் ஒய்ஃபோட போனேங்க. இந்த சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சண்டிகேஸ்வரர் ஒரு சாமி இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, உற்சவர் கூட வரும். இந்த சண்டிகேஸ்வரர் கிட்ட யாராவது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, போய் சிட்டிகை போடுவாங்க, சில பேர் கை தட்டுவாங்க. அதுக்கு உண்மையான காரணம்னு எனக்கு தெரிஞ்சது 2 விஷயம். ஒன்று, அவர் தவத்திலேயே இருப்பார். அதனால நம்ம போயிட்டு அவர் நான் வந்துட்டு போறேன் சொல்லிட்டு வரும். இன்னொன்று, அவர் தான் சிவனுக்கு அக்கௌண்டன்ட். சிவன் கோயிலேருந்து ஒரு துரும்பு கூட எடுத்துட்டு வரக்கூடாது, சிவன் சொத்து குலநாசம். அதனால அவர்கிட்ட போய் அக்கௌண்டன்ட் அவர்கிட்ட போய் கையை அப்படி தட்டிட்டு நான் உன் கோயிலேருந்து ஒன்றும் எடுத்துட்டு போகலன்னு சொல்லணும். அதுதான் உண்மை. அன்னைக்கு என் ஒய்ஃப் சண்டிகேஸ்வரர் கிட்ட போய் டமால் டமால் டமால்னு தட்டா சார். அது உண்மையிலே கைலாசத்துக்கே கேட்டிருக்கோம். அவ்வளோ சத்தம். எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. எனக்கு அசிங்கமாயிடுச்சு.
நான் நேரா போய் ஏன் இவ்வளவு சத்தமா தட்டேன்னு, உங்களுக்கு தெரியாதுங்க இவர் செவிடு அப்படின்னு. சண்டிகேஸ்வரரை செவிடுன்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளியா வச்சா பாருங்க. எனக்கா அவ எந்த புராணத்துல படிச்சான்னு தெரிஞ்சாகணும். நான் என்ன பண்ணேன், நீ எதுல படிச்சேன்னு, இல்ல பக்கத்து வீட்டு செல்வி அக்கா சொல்லிச்சு. அந்த செல்வி அக்கா 7ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அது என்னவோ இந்து சமயத்துல PhD பண்ண மாதிரி ஏதோ சொல்லி வச்சு. எப்படி எல்லாம் மாத்திருவாங்க வர்ற கதைய. இப்பதான் சாமிக்கே காது கேட்காதுன்னுட்டுக்கிறாங்க. அவர்தான் பாதி பேர் நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா இவர் சொன்னது எனக்கு இப்பதான் தெரியுது. அதே போல நாடே சாமிக்கு அத மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க பொருளி. காலையில எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டைமா, கோவத்துல அவரு நான் அடிச்சிட்டாரு. இந்த பயலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள மேல கைய வச்சிருந்திருப்பான். நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன், பூரிக்கிட்ட வச்சு தலையில நான் சாத்தி நானும் அதாம்மா பண்ணேன். ஆனா இந்த டெட் பாடி என்ன பண்ணுறது தெரியலமா. பாவீங்களா போட்டு தாக்கிச்சுப்பா. நீ எதுவும் பண்ண தேவையில்ல, போலீஸ் வந்து பண்ணுவாங்க. போடுவாங்க. அப்பெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன்னா நீங்க எல்லாம் இப்படி கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்களா, எப்படிதான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்கன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு கண்ணுக்கு எதிர எங்க பார்த்தாலும் எல்லாரும் சர்க்கஸ்காரி மாதிரி அழகழகா ட்ரெஸ் ஓப்பனா போட்டு உடைச்சிருச்சு அக்கா. சர்க்கஸ் காரிங்க நிச்சயமா ஒன்னு எவ்வளவு ரேட்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு வராங்க. சூப்பர்பா. கடலை மாவு அப்ளை பண்ண சொன்னீங்க, பண்ணேன். வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோல் எடுத்து மூஞ்சி சொன்னீங்க, அதையும் பண்ணேன். கஞ்சி தண்ணியை பல்பி மாதிரி ஆக்கி அதுல கத்தாழைய போட்டு அப்ளை பண்ண சொன்னீங்க, அதையும் பண்ணேன். முல்தானி மட்டில கேர்ட் ஆட் பண்ணி அப்ளை பண்ண சொன்னீங்க. வரைச்சி ஃபேஸ்ல அப்ளை பண்ண சொன்னீங்க, அதையும் பண்ணேன். டொமேட்டோல சுகரை போட்டு ரப் பண்ண சொன்னீங்க, அதையும் பண்ணேன். கேர்ட்ல டர்மரிக் பவுடர் போட்டு அப்ளை பண்ண சொன்னீங்க, அதையும் பண்ணேன். இவ்வளவு பண்ணியும் இந்த மூஞ்சில எந்த சேஞ்சஸும் தெரியல. அப்படி நான் சோகமா இருக்கும்போது நான் போன இடம் தான் நடுத்தெரு. என்ன ப்ரொமோஷன் பண்ண போறேன்னு பாத்தீங்களா? கடவுள் கொடுத்ததுங்க, அதை அப்படியே விட்டுறணும். கண்ட கர்மத்தெல்லாம் பூசி மூஞ்ச வார ஆக்க நான் விரும்பல. நன்றிங்க. தம்பி, என்னக்கா என்ன இன்னைக்கு ஸ்மார்ட்டா இவ்ளோ அழகா இருக்க? அழகா இருக்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஸ்டைலா நடந்துட்டு போறாரு. கார்த்திக், நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்கேன், நீ இன்னும் ஏன் லைக்கே போடல? அறிவு இருக்கா அவனுக்கு? அவனுக்கே உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கேன். இந்த டைம்ல வந்து லைக்க போடு, கமெண்ட் போடுன்ட்டு. கார்த்திக், என்னாச்சு உனக்கு? ஜுரம். ஐயோ டேய், நீ ஏஞ்சரா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். இல்ல ஏன் தெரியும் சொன்னேன். கார்த்திக், இது சாப்பிடறதுக்கு முன்னாடி காலையில போடணும். இது மத்தியானம், இது சாயங்காலம் சாப்பிடறதுக்கு அப்புறம். ஓகேடா செல்லம்? ஓகேமா. ஏறுங்க. கார்த்திக், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? நீ கொடுத்த கேரளா அண்ணனுக்கு இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. தெம்பா இருக்க. நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டதுக்கு இன்னும் லைக்கே போடல. போடுறேன் போட்டேன், அதோ போட்டுறேன். கமெண்ட் யாரடா போடுவா? எல்லாரும் போடுறேன். ஏய், நீ போட்டியா? ஐயோ தெரியலையே. உடம்பு சரியாக்க வச்சு அடி விழுது. அடி வச்சு லைக் வாங்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.